நிச்சயமா. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாரி ரொம்ப ஜாக்பாட் அப்படின்ற ஒரு விஷயத்தில விருச்சிகமும் அடங்கும். கிட்டத்தட்ட குருவினுடைய பார்வையா இருக்கட்டும், இந்த நிலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பொதுவாவே வந்து இவங்களுக்குலாம் கடந்த காலத்தில நெறைய அவமானம், அசிங்கத்த சந்திச்சிருப்பாங்க. எவ்வளோதான் யாருக்கு தான் நல்ல முறையா நடந்துக்கணும்னு நெனச்சு, தன்னை ஒரு ஏணி மாரி இருந்து நெறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம ரொம்ப எல்லா இடத்துலயும் என்னடா எனக்கு அவமானம் தான் மிச்சம்னு ஒரு மாரி ரொம்ப லோன்லியா ஒரு மாரி வெக்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருந்திருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களாலயும் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்னாலயுமே பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க. ஒண்ணு குழந்தை பத்தின கவல, வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை. எல்லாத்துலயும் நான் பிரச்சனைய மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாரி நிலையில இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலமா அமைய போகுதுன்னு எடுத்துக்கலாம். இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த இடத்துல எனக்கு அவமானத்த குடுத்துட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் நான் ஒரு எனக்கு அங்கீகாரத்த தொலைச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, புதுசா தொழில் தொடங்குவாங்க. புதிய வாய்ப்புகள உருவாக்குவாங்க. இந்த தன்மைலாம் உண்டு. அதே மாரி குழந்தைங்கள பத்தின கவலைகள் இருக்கப்போ, குழந்தைகள ஒரு அங்கீகாரத்த நோக்கி நகரக்கூடிய நிலைகள் இருக்கும். அவங்களுடைய படிப்புல கொஞ்சம் மேம்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். அதே மாரி இவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொத்துக்கள் மூலமா வருமானம் பெறக்கூடிய நிலை, சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை. ஒரு ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேங்க. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு. எனக்கு அந்த வீட விட இங்க இருந்தா நல்லா இருக்குன்றப்போ, அந்த வீட கூட பழைய வீட கூட குடுத்துட்டு புதிய மாற்றங்கள், புதிய ஒரு படைப்புகள உருவாக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு விருச்சத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பல பேரால மன உளைச்சல் ஆளாயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மன உளைச்சல் விலகப் போகுது. 2026 இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொற்காலமா அமையப்போகுது.